மருமக அப்படின்னு கூட பார்க்காம இப்போ சண்முகம் ரம்யாவை அடி பிச்சு எடுத்து வீட்டை விட்டு வெளியே போடி நாயே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அடித்து துரத்துறாரு. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சண்முகம் ரம்யாவை எப்படி வெளுத்தெடுத்தாங்க அப்படின்றது தெரிய வரும். இப்போது சண்முகத்துக்கு பச்சையாக தெரிஞ்சிருச்சு இவ தான் வந்து தண்ணியை வந்து தள்ளிவிட்டதுன்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா உன்னையும் போட்டு உடச்சிடுறாரு சண்முகம். இந்த மாதிரி வெக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கோலை போட்டுட்டு இருந்தா அதை வந்து காலால் தள்ளி விட்டு உன் பொண்டாட்டி உன்கிட்டயே நடிக்கிறாளே, எப்பட்றா உன் பொண்டாட்டி உனக்கு உண்மையாக இருப்ப, இந்த அறிவு கூட இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே சரவணன் நிறைய வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்ட்னர். அப்படி இருக்கும்போது சரவணன்கிட்டே அப்படி ஒரு நடிப்பு, காலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சரவணன் யோசிக்க அவள் சொல்கிறா, இல்லை சரவணன் உங்கள் அப்பா சொல்கிறத நம்பாதீங்க, உங்கள் அப்பா ரொம்ப பொய் சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லவுமே சரவணன் இல்லை மேடம், எங்கள் அப்பா என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டார், எங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து அப்போ நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லவுமே சரவணன் போயிடுறாரு. போன வேகத்துக்கு சரவணன் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறார் தனியாக உட்காந்து. இந்த மாதிரி அப்போது இன்றைக்கி காலை வலிக்குதுன்னு சொன்னதும் பொய், நேற்று வயிறை வலிக்குதுன்னு சொன்னதும் பொய், அப்போ இந்த மேடத்துக்கு நம்ம கூட வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் ஒரு மூலையில் அழுதுட்டு இருக்காரு. அழுதுட்டு இருக்கும்போது தான் நம்ம சண்முகம் வந்து பார்த்துடுறாரு. பார்த்ததுமே தான் புள்ள அழுதுட்டு இருக்கிறத நினச்சி ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். அப்படி இருக்கும்போது என் புள்ள இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை, என் புள்ள 2 பிள்ளையும் நான் சிங்கமாட்டம் வளர்த்து தான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ என் புள்ள இந்த கமிஷனர்னால கடந்து கதறானே, பெத்த தகப்பனுக்கு புள்ள அழுவுனா, அதுவும் ஆம்பளை புள்ள அழுவுனா மனசு கேட்குமாங்க, பொம்பளை புள்ள அழுதாலே மனசு கேட்காது. அப்படி இருக்கும்போது சரவணா அழுவுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபீல் பண்ணதுமே இல்லை என் பிள்ளை எப்படியாச்சும் வந்து நான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா இந்த ரம்யா வந்து பண்ணுறது போகிறது எதுவுமே சரியில்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது தான் இந்த ரம்யா நெக்ஸ்ட்டு அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. மறுபடியுமே வந்துட்டு இவ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன பிரச்சனைனா அந்த குங்குமம் வைக்கும்போது சரவணனை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டா. சரவணன் வந்து குங்குமம் வைக்கும்போது கையை உதறி விட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே நெத்தியில் குங்குமம் வச்சுன்னா நடக்கிறதே வேறையாக இருக்குன்னு சொல்லதுமே ஒட்டுமொத்த குடும்பமே வந்து ஆடி போயிடுது. என்னடா இது இப்படி இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே ஆடி போகுமே. ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, என்ன நடந்துட்டுருக்குன்னு கூட அவங்களுக்கு புரியல. அந்த அளவுக்கு வந்து இதாக போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் சண்முகம் வராரு. அப்போ தான் ரம்யாவை பார்த்து, ஏண்டி என் புள்ள குங்குமம் வைக்க வச்சா உனக்கு வலிக்குதா? என் பிள்ளைய தானே கல்யாணம் பண்ணிக்கிற, என் புள்ள உன்னால் நேற்று உட்காந்து அழுதுட்டு இருக்கான், அவனை போய் அழுவ வச்சுட்டல, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சண்முகம் தனக்காக பேசினதை பார்த்ததுமே சரவணனுக்கு கண்ணு மறுபடியும் கலங்கிடுச்சு. அப்பாவுக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ் உணர்ச்சியெல்லாம் புரிஞ்சுக்குது. கட்டின பொண்டாட்டி நம்ம ஒரு வாழ்க்கையில் வாழ போகிறோன்னு நினச்சி கடைசியில் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கஷ்டம் தாங்க முடியல. சரவணனால் இதை ஏற்றுக்கவும் முடியல. இல்லை 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 என் வாழ்க்கை இப்படி போனது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும்னா நான் வந்து தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முகம் சொல்கிறாங்க, இங்கே பாடுறா நீ அமைதியாக இரு, நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன், நீ அமைதியாக இரு, நீ எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா நான் வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பா சாமி நீ பண்ணது போனதெல்லாம் எல்லாமே போதும், நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து சரவணன் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் நடந்துக்கிறது போகிறதெல்லாம் கொஞ்சமாச்சும் சரியாக இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் மேடம் சொல்ல, இப்போ என்ன சரவணன் இப்போ நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன மேடம் பண்ணலை, நீங்கள் எல்லாமே தான் மேடம் பண்ணிகிட்ருக்கீங்க, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துனீங்க, இப்போது
என்னையே வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. குளிப்பியாமலே இப்போ என்ன ட்ரெஸ் போடு? நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் மந்திக்க. ஓடி நிற்கு. அதனால் சரவணனுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. சரவணன் சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன்டா, நீ எதுக்காகவும் அழுவாதடா. அப்பா இருக்கும்போது எதுக்காகடா அழுகுற? நீ அழுகுறதை பார்த்துட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியலடான்னு சொல்லவுமே, இல்லைப்பா எங்கடில ஏன் இப்பயே போகிற? இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? நான் 12 மணி தான் வருவேன். நான் ஒரு 10 மணி வருவேன். வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே மொத்தமாக வந்துடலாம். எப்படி இப்படி தானே போவோம் நம்ம ஊருக்கு. அப்போ இங்கே வந்து வண்டியை போட்டு அப்படியே போயிட வேண்டியதானே. எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சண்முகம் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துனது யாருக்கெல்லாம் பிடிச்சி இருந்ததோ அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரம்யாவுக்கு இதுவே மிகப்பெரிய இழப்பாக போயிடுச்சு. ஏன்னா இந்த வீட்டை நாசம் பண்ணணும் வந்துட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களே அசிங்கப்படுத்தி அனுப்பவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் ரம்யா சொல்கிறா, நீங்கள் என்னையே வந்து அடிச்சிட்டிங்களா, இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்படியா சரி நான் என்ன அனுபவிக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேப்பா. ரம்யாவுக்கு 100 கிட்ட நம்பர் கொடுப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு 100 கிட்ட நம்பர் கொடுப்பீங்க, 100க்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போகுது. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன பார்ப்போம்.